என்னால நம்பவே முடியல சார். நீங்க மிகப்பெரிய பிசினஸ்மேன். இந்த அளவுக்கு பணமும் வசதியும் இருந்து ரொம்ப சாதாரணமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. என்னால நம்பவே முடியல சார். ஆமாமா, வாமா உட்காரு. வாமா. உட்காருமா, பரவாயில்ல உட்காரு. இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நம்மளை சுத்தி ஒரு திரை மாதிரி இருக்கும்போது உண்மையான உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் அப்பப்போ இந்த ஜேஎம்ஆர்ங்கிற கிரீடத்தை கட்டி வச்சுட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய பிசினஸ்மேன்கிற அரியணையை கட்டி வச்சுட்டு உண்மையான உலகத்தை தேடிக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷனா அப்பப்ப வெளியே வருவேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம் சார். ஆனா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உலகமே உங்க பின்னாடியே சுத்தம்ல சார். இல்லம்மா, உண்மையான உலகத்தை பார்க்கணும்னாலும் 4 பேருக்கு உதவுற நல்ல மனசு உள்ளவங்களை சந்திக்கணும்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணுமா. நான் தான் சொன்னேன்லம்மா, எந்த ஒரு சின்ன அனுபவமும் வீண் போகாதுன்னு. அந்த சின்ன அனுபவம் தான் இன்னைக்கு உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. உன்னை பார்த்ததும் வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. உன்னை நான் சந்திச்சதுனால என்னோட வாழ்க்கையிலேயே மாற்றம் வரப்போகுது. நான் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால உங்க வாழ்க்கையில எதுக்காக மாற்றம் வரப்போகுது? உங்க கதையில என்ன திருப்பம் ஏற்பட போகுது? கொஞ்ச நேரத்துல உனக்கே அது தெரிஞ்சிருமா. சார், உங்க போன். அங்க எல்லாருமே உங்களுக்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜேஎம்ஆர் சாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஸ்ட் பெயின் வந்திருக்கு. உடனே டாக்டர் வர சொல்றீங்களா? சார், உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் சார்? அதனால தான் நாங்களும் உங்க கூட வரோன்னு சொன்னோம். ஆனா என் பேச்சை கேட்காம போயிட்டீங்க. சரி சரி விடு, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்காத. இப்ப டாக்டரை வர சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் முன்னாடி கோயில் இருந்தப்போ எனக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்குன்னு சொல்லி அதுவே போதும். சரிங்க சார். ஐயோ சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க உடனே டாக்டரை வர சொல்லுங்க. ஓகே மேடம். என்ன அர்ஜுன், என்ன இவ்வளோ டென்ஷனா இருக்க? என்னை இங்க பார்த்ததுல இருந்தே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா இல்லையான்னு பயந்துகிட்டு இருக்கியா? அப்படி இல்லைனா உனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தி உதவி செஞ்சுட்டு இருந்தால அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருந்தா உனக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கணும்னு யோசிக்கிறியா? அந்த பொண்ணு என் கூட இருக்கிறது அதிர்ஷ்டமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு உன் லைஃப்ல உன் ஒய்ஃப் கூட இருக்கும்போது அப்பதான் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. வாட் டு யூ மீன்? ஆமா மித்ரா, என்னைக்கு உன் மனைவி உன்னை விட்டு தூரமா போனாலோ அன்னையிலிருந்து உன்னோட சந்தோஷமும் உன்னை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சு. ஆமா, நான் சந்தோஷமா இல்லைன்னு உங்ககிட்ட இப்ப யார் சொன்னா? இதை இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மித்ரா, இதை நீயே யோசிச்சு பாரு. உன் மனைவி உன் வாழ்க்கையில இருக்கும்போது நீ சந்தோஷமா இருந்தியா, இல்லனா அவ உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருந்தியான்னு? அவளை பத்தி பேசாத அர்ஜுன். அவ என்ன நல்லா ஏமாத்திட்டு போயிருக்கா. என் குடும்பத்தோட மான மரியாதையை கெடுத்துட்டு போயிருக்கா. அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாக்குற பார்வை மாறிடுச்சுன்னா ஒரு கயிறு கூட பாம்பாத்தான் தெரியும் மித்ரா. உன் மனைவி நீ பாக்குற விதத்தை மாத்திக்கோ. அப்ப அவ பாம்பு கிடையாது, ஒரு சாதாரண கயிறு தான் உனக்கு புரிய வரும். சார், யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பார்க்க என்ன மாதிரியே இருக்கா? இவதான் என்னோட பொண்ணு. நாங்க தவம் இருந்து பெத்த பொண்ணு. ஒரு நாள் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ நினைவெல்லாம் போய் பெட்ல படுத்தவதான். இவ்வளவு நாளா என் பொண்ண உயிருள்ள பொம்மையா மாத்தி அந்த கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாருன்னு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த கேள்விக்கு
எனக்கு இப்ப வரைக்கும் அவர் பதிலே சொல்லல. ஆனா அந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கிறதுக்காகவும் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் அந்த ஆண்டவன் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுதும்மா. உங்களுக்கு இருக்க பிரச்சனையா அத நான் தீர்த்து வைக்க போறேனா? நீங்க பெரியவர், மரியாதைக்குரியவர். உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுவும் அத நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? ஆகாய அளவுக்கு உயர்ந்து வளர்ந்த மரத்தை எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. அதோட நிழலுக்காக எல்லாரும் அதுகிட்ட தான் போய் நிற்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மரம் வலிமையாயிடாது. ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய மரத்தை சாய்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூறாவளி கண்டிப்பா வந்தே தீரும். அந்த சூறாவளி தான் இப்ப டாக்டர் சொன்ன வார்த்தை. நான் பிசினஸ் பண்ணலான்னு இங்க வந்தா இங்க ஏதேதோ நடந்து நான் உடனே அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா லக்ஷ்மி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியம்மா? ஆ, என்ன சார் அது? அந்த ஆண்டவனோட எண்ணமா இல்ல விதியோட விளையாட்டான்னு தெரியல. இன்னைக்கு நாம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீ பார்க்கறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்க. தானங்கிற பேர்ல பணத்தை திருடுறியா? ஃபவுண்டேஷன்ங்கிற பேர்ல இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டல சார். அது பயமுடு. உனக்கு சம்பளம் பத்தலன்னா என்கிட்ட கேட்கணும். குடும்பத்துல கஷ்டம்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. சார் அது இங்க இருந்து போயிடு, என் முன்னாடி நிக்காத. இனிமே என்கிட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. பிஏ சார், நான் இவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இனிமே இவர் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. வெளியே அனுப்பிடுங்க. ஓகே சார். செக்யூரிட்டி சார், உடனே இந்த மேனேஜரை வெளியே எழுதிட்டு போங்க சார். இனிமே எப்போ வர வீட்டுக்குள்ளே விடாதீங்க. ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், சோர்ந்து போயிருந்த எனக்கு பலம் வேணும்னு கேட்டேன். பலம் கொடுக்கறதுன்னா வேற ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நீ செஞ்சல்ல, அதான். எனக்கு பக்கபலமா நீ இருப்பியாம்மா? ஆனா இந்த சின்ன உதவி செஞ்சதுக்கே அவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது சின்ன உதவின்னு நீ செஞ்ச உதவியை நீயே குறைச்சு மதிப்பிடாதம்மா. ரொம்ப அனுபவசாலியான நானே ஒரு தப்ப கண்டுபிடிக்க முடியல. அவன் ஏமாத்துறத தெரிஞ்சுக்க முடியலம்மா. ஆனா நீ ரொம்ப குறைவான நேரத்துல ஒரு தப்ப கண்டுபிடிச்சிருக்க. ஒரு மனுஷனை எடை போற திறமை நமக்கு இருந்தா போதும். எவ்வளவு பெரிய பொறுப்பா இருந்தாலும் அதை சுலபமா செஞ்சுட்டு போயிடலாம். நீ ஒரு தடவை சரின்னு சொல்லு. இந்த உலகத்துக்கு உன்னை என் பொண்ணு சம்யுக்தாவா நான் அறிமுகப்படுத்துறேன்.